எங்கள் மூத்தார் என்ன சமைச்சிருக்காங்கன்னு வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு போகிறாங்க. லன்ச் மேலே இப்போ தான் நடந்துகிட்டே இருக்குது. சிட்டி தான் பார்க்குறாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்கள தூங்க வைக்கிறதுலாம் கொஞ்சம் நான் பிஸி ஆகிட்டேன். அதனால் சித்தி பார்த்துட்டாங்க. ஆக்சுவலி குழம்பு நான் தான் வைக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் டக்குன்னு சித்தி கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால அவங்க இறங்கிட்டாங்க. குழந்தைய தூங்க வைக்கிறதுல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாம்பார் வச்சுருக்காங்க. நல்ல வாசனை. அரைச்சி ஊற்றுல சித்தி டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பீர்க்கங்காய் ஏதோ இல்லை நூக்கல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு காய் போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க, வெண்டைக்காய் போட்டிருக்காங்க, இன்னும் 2-3 காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வெண்டைக்காய் இல்லைன்னா சாம்பார் கிடையாது. வெண்டைக்காய் புளி, வெண்டைக்காய் சாம்பார். ஐயோ, வெண்டைக்காய் தான் இங்கே மஸ்டாக இருக்குது. சாம்பார். இது வந்து சாப்பாடு பொன்னி அரி தான். ஏன்னா மட்டரி வைக்கிறதில்ல. இப்போ அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. சுக்கு வெல்லம் அப்படியே மூடி வச்சுருவோம். எடுத்த மினிக்கு எடுத்த மாதிரி வைக்கணும். நல்ல வாசனைனா இதையே மூடி அப்படியே வச்சுட்டேன். இது பாப்பாவுக்கு கொஞ்சம் பருப்பு சாதம் கொடுத்தேன்னா பகுதி. அடுப்பு வந்து இங்கே தான் பற்ற வைக்கிறாங்க. ஏன்னா சித்திக்கு வந்து மூட்டி வேலி அதிகமாகிருச்சான். அந்த பெரிய கல்லில் ஏறி இறங்க முடியலையா, அதனால் இந்த அடுப்பையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வர வர. சரி, நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பப்படம். இது சுட்ட பப்படம், காய்ச்சினது கிடையாது, நெருப்பில் சுட்டது. எங்கள் சித்தி வீட்டுது பப்படம் பாக்ஸு. ரொம்ப நாள் ஆக்சுவலியாக பார்த்து பப்படம் பொரிச்சு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி இவங்க இது எப்படி தான் இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. இதில் ஊறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உப்பு, வாயில் வைக்கவே முடியல. உப்புனா உப்பு, எங்கள் வீட்டு உப்பு இல்லை, உங்கள் வீட்டில் உப்பு இல்லை, ஊர்பட்ட உப்பு. அப்படியே வச்சுட்டு அப்படியே இருந்த மணிக்கு இருந்து வச்சிரும். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் அதே இடத்துல அந்த பொருள் அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன் நான். இப்போ அதை என் பையன் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் எந்த பொருள் எடுத்தாலும் அதே இடத்துல வச்சுட்டு வந்துடுவார். உருளைக்கிழங்கு பேரி. அவ்வளோதான் தரவாட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. எல்லாருக்குமே பிடிச்ச சாம்பார், உருளைக்கிழங்கு பேரி. இப்போ ஒரு சின்ன மாமியார் வீட்டில், பெரிய மாமியார் வீட்டில், நடு மாமியார் வீட்டில்னுட்டு எல்லார் வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்காங்களோ கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நமக்கு. ஸோ இங்கேருந்தோம் அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும். அவ்வளோதான். அப்படம் அப்படம் அடி பாப்படம் நீ கச்சவரம்